Good morning, students. Welcome back to the computer science class. Quarterly examinations எல்லாம் சிறப்பாக எழுதியிருப்பீங்க, முடிச்சிருப்பீங்க. எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் த லாங் கேப் நம்ம கிளாஸ் போகிறோம். ஸோ என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் ரீகேப் பார்த்துடலாம். நம்ம யூனிட் 2 டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி யூனிட் 3யும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் யூனிட் 4ல் 3 லெசன்ஸ் இருக்குது. இந்த 3 லெசன்ஸில் ஃபஸ்ட் லெசன் தியரி, டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ். டேட்டாபேஸ்னால் என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு டேட்டாபேஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். தென் இதே டேட்டாபேஸில் தனியாக ஒர்க் பண்ணுறத எப்படி பைத்தான் கூட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம திரும்ப லெசன் 15ல் அதாவது யூனிட் 5ல் அகெயின் படிக்க போகிறோம். இங்கே டேட்டாபேஸ் மேனிப்புலேஷன்ஸ் மட்டும்தான் படிக்கிறோம். அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா பைத்தான்லேருந்து எப்படி டேட்டாபேஸை மேனிப்புலேஷன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத படிக்க போகிறோம். அவ்வளோதான், அதுக்கு இதுக்கும் வித்தியாசம். சரி, இப்போ டேட்டாபேஸ்னால் என்ன, அதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். பேஜ் நம்பர் 189 கொடுத்துருக்காங்க. அப்போ 195. ஸோ டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ் யூனிட் 4ல் சாப்டர் 1, மொத்தம் 3 சாப்டர் 1. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கான்செப்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் அண்ட் RDBMS, ரிலேஷனல் டேட்டாபேஸ், direct components of database, then types of models, types of relationship, the concepts of relational algebra. ஸோ இதை பேஸ் பண்ணி டேட்டாபேஸ்னால் என்ன, டேட்டாபேஸை எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத மேனுவலாக முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கம்ப்யூட்டரில் எப்படி செய்கிறோம், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி, அதில் SQL அப்படிங்கிற டேட்டாபேஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பின்னாடி படிக்க போகிறோம். சரி, டேட்டாபேஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். எந்த ஒரு இண்டஸ்ட்ரி, இன்ஸ்டிடியூஷன், கம்பெனி, ஆர்கனைசேஷன் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அவங்களுடைய ஹோல் டேட்டாவை மென்ஷன் பண்ணுவாங்க. அதில் ஒவ்வொன்றிலையும் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம், சப்டிவிஷன்ஸ் நிறையா இருக்கலாம், கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயம், ஆப்ஜெக்ட்ஸ், மணி, இது எதுவான விஷயமா இருந்தாலுமே அதை எல்லாத்தையும் என்ன பண்ணி வந்துட்டேன், எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. All transactions may be an physical objects or a money or என்னவா இருக்கலாம், கம்யூனிகேஷன் பண்ணுற மெசேஜ் இதாக கூட இருக்கலாம். எல்லாமே என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதை ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதும் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஆர்டரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. அப்போ தான் நம்ம குயிக்காக ரிட்ரைவ் பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப பெரிய லெவலில் நம்ம டேட்டா மேனிப்புலேட் பண்ண வேண்டிய இடத்துல கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும். இல்லாமனா டேட்டாவை என்ன பண்ண முடியாது, ஃபாஸ்ட் ட்ராக்கில் ரெக்கவர் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நம்ம ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம், ஏர்லைன்ஸ் ரிசர்வேஷன் சிஸ்டம், பேங்கிங் சிஸ்டம் எல்லாம் எடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் போய் ஏடிஎம் கார்டை ஸ்வைப் பண்ணுறீங்க, உங்களுடைய பின் நம்பர் கொடுத்துடுறீங்க, உடனே உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ், அதே நேரத்தில் நீங்கள் வித்ட்ரால் பண்ணலாம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா. இது எல்லாமே செய்கிறீங்க. எப்படி செய்கிறீங்க அப்படின்னா பேங்க், நீங்கள் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அந்த பேங்க்கில் நிறையா பேர் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அது ஒரு பிரான்ச், அதே மாதிரி நிறையா பிரான்ச்சஸில் நிறையா அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. சரி, அதே மாதிரி நிறையா பேங்க்ஸ் இருக்குது, எல்லா பேங்க்ஸுக்கும் பிரான்ச்சஸ் இருக்குது, எல்லா பிரான்ச்சஸ்லேயும் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அப்போ நம்ம அக்கௌண்ட்டை மட்டும் எப்படி எடுத்துகிட்டு வருது? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டேட்டாவெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர்டு மேனரில், ஒரு ஆர்டர்டு மேனரில் ஒரு இடத்துல என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸை டக்குன்னு பார்க்குறோம், பணம் பேலன்ஸ் இருந்தால் உடனே வித்ட்ரால் பண்ணலாம், ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இதுக்கு பாசிபிள், அலோவ் பண்ணுது. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு கம்பெனி அல்லது இன்ஸ்டிடியூஷன் அல்லது இண்டஸ்ட்ரி அல்லது ஆர்கனைசேஷன் எதுவாக வேணாலும் இருக்கட்டும்,
அவங்களுடைய எல்லா விதமான விஷயங்களையும் கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க, அதாவது ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்படி ஸ்டோர் ஹவுஸாக எல்லா விதமான விஷயங்களையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தான் என்ன பேர்? டேட்டா பேஸ் அப்படின்னு பேர். டேட்டா பேஸ் அப்படின்னு பேர். ஸோ டேட்டா பேஸ்னால் பேஸ் ஃபார் ஆல் டேட்டா அபவுட் த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ஆர் கம்பெனி ஆர் இன்ஸ்டிடியூஷன் ஆர் இண்டஸ்ட்ரி, ஏதோ வேணாலும் இருந்துட்டு போகுது. அதை பற்றி எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். அதுதான் டேட்டா பேஸ். ஓகேவா? சரி. இந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிறது நார்மலாக முதல்ல மேனுவலாக தான் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது எழுதி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை எப்படியே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மேனுவல் டிரான்சாக்ஷன்ஸில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ட்ராபேக்ஸ் இருக்குது, அது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இப்படி கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணும்போது நிறைய டேட்டா பேஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதில் டிபிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் வந்துச்சு. டிபேஸ் 1, 2, 3 இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன வந்துச்சு அப்படின்னா, ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் வந்துச்சு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணலான்னா, இன்னமும் டேட்டாவை வந்து ரிட்ரைவ் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா நாளுக்கு நாள் டேட்டானுடைய டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வர ஆகிட்டே போகும், அதிகமாகிட்டே போகும். அப்போ ரொம்ப அதிகமாகும் போது மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறது எது, எந்த கான்செப்டில் மேனேஜ் பண்ண ஈஸியாக இருக்குன்னு புதுசாக ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது ஆர்டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ் ஆர்டிபிஎம்எஸ் ஆச்சு. இந்த டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுறது தான் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட். அந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்லேயும் இன்னொரு வந்துச்சு, ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ ஆல் டிரான்சாக்ஷன்ஸை ஒரு இடத்துல ஸ்டோர் ஹவுஸாக வச்சுருந்தோம்னா அது டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸை மேனிபுலேட் பண்ணுறது தான் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டிபிஎம்எஸ்ஸாக தான் ஷார்ட்டாக சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த கதையை முடிச்சுக்குவோம். இதோட இது இப்போ சொன்ன கதை உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த தியரி லெசன் புரியும். இது ஃபுல்லாகவே தியரி தான், இதில் நம்ம ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ database is an organized collection of data generally stored and accessed electronically from a computer system. இப்போ உங்களுக்கு இந்த டெஃபினிஷன் ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ டேட்டாபேஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம். அதை என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம் எலக்ட்ரிக்கலாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி. So the term database is also used to refer any of the DBMS. So database அப்படிங்கிறது DBMS அப்படின்னு சொல்லுவாங்க. The database system or an application associated with the database. So database கூட இந்த DBMS அப்படிங்கிறது சாஃப்ட்வேர், டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிற ஸ்டோர் ஹவுஸுக்கு பேர் டேட்டாபேஸ். அதை ஸ்டோர் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது, அந்த வேலையை செய்கிற சாஃப்ட்வேருக்கு பேர் DBMS அப்படின்னு சொல்லி பேர். ஸோ அப்ளிகேஷன்ஸ் அசோசியேட் வித் டேட்டாபேஸ் தான் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம, டிபிஎம்எஸ். பிகாஸ் ஆஃப் த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம், த டேட்டாபேஸ் இஸ் ஆஃபன் யூஸ்டு கேஷுவலி டு ரெஃபர் போத் டேட்டாபேஸ் அண்ட் டிபிஎம்எஸ் யூஸ்டு டு மேனிபுலேட் இட். At school class register is a database wherever names are arranged alphabetically. Database have been around since people started recording things. Here we tend to focus on electronic ones. ஸோ நம்ம மேனுவலாக செய்கிறத எலக்ட்ரானிக்காக எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரானிக்காக செய்ய போகிறோம்னா நம்ம கொடுக்கறதெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு என்ன பண்ணி வைக்கணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும், திரும்ப தேவையானப்போ ஆக்சஸ் பண்ணணும், அதில் நம்மளுக்கு தேவையான ஃபார்மேட்டில் தேவையான டைமில் ரிசல்ட்டை திரும்ப அப்ளைன் பண்ணி கொடுக்கணும், இது எல்லா வேலையும் செய்யணும். ஸோ டேட்டா பேஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். டேட்டாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் டேட்டா, டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்ன, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். கம்ப்யூட்டருடைய வேலையே என்ன அப்படின்னா டேட்டாவை இன்ஃபர்மேஷனாக ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது தான் கம்ப்யூட்டர். கன்வெர்ட் த டேட்டா இன்டு இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டா ஆர் ரா ஃபேக்ட்ஸ் அபவுட் பர்டிகுலர் பிளேஸ் ஆர் பிளேஸ், பீப்புள்ஸ் ஆர் சம் என்டிட்டிஸ், எதுவாக வேணும் இருக்கலாம், ஸ்டோர்ட் இன் அ கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரில் மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுற ஒரு வேல்யூ தான் வந்து என்னது, ஃபேக்ட்னு சொல்லுவோம். அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேட்டான்னு சொல்கிறோம். ஸோ அந்த மெமரிக்கு நம்ம வைக்கிற பேர், அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிற இடத்துக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், வேரியபிள்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. அதே தான் இங்கே ஃபீல்டுன்னு படிப்போம். அதே தான் வேரியபிள்னு படிக்கிற வேலை தான் இங்கே ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை.
A data may contain any character, text, word or number. Data என்னவா இருக்கலாம், நம்பரில் இருக்கலாம், டெக்ஸ்டில் இருக்கலாம், வேர்டில் இருக்கலாம், ஏன் ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்ன வேணாலும் இருக்கலாம். பிக்சராக இருக்கலாம், அனிமேட்டட் பிக்சராக இருக்கலாம், அப்படி எக்ஸட்ரா. எக்ஸாம்பிள் 6006, DPI கேம்பஸ், SCERT, சென்னை, காலேஜ் ரோடு, இது எல்லாமே ஒவ்வொரு டேட்டா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டா தனித்தனியாக. Information என்ன? Information is formatted data which allows to be utilized significant way. Example இதே தான். As you see from the example above, data appears as a set of words and numbers. However, when the data is processed, organized and formatted, it gives meaningful information about SCERT institution, contact address. So தனித்தனியாக பார்த்தா ஒரு டேட்டா, இது எல்லாத்தையும் குமுலேட்டிவாக நாம் ஆக்சஸ் பண்ணும்போது, ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இது ஒரு காண்டாக்ட் அட்ரஸ். டிபிஇ கேம்பஸில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் அட்ரஸ், செக்ரட்டரியேட்னுடைய காண்டாக்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ டேட்டா இன்ஃபர்மேஷன் நம்ம ஏற்கனவே படித்தோம். ரா ஃபேக்ட் அபவுட் பிளேஸ் ஆர் பீப்புள் ஆர் சம் என்டிட்டி. ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ்டு ஃபேக்ட், அது ரா ஃபேக்ட், இது ப்ராசஸ்டு ஃபேக்ட். அது சிங்கிள் ஃபேக்ட்டு, இங்கே 2 ஆர் மோர் ஃபேக்ட். ப்ராசஸ்னாவே 2 அல்லது 3 ஃபேக்டை வந்து என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம். கம்யூனிகேஷனுக்கு பெட்டராக இருக்கும், இன்டர்பிரட்டேஷனுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதையெல்லாம் இங்கே வந்து என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து டெரைவ் பண்ணுறோம், டெரைவ்டு ஃப்ரம் டேட்டா, கன்க்ளூஷன் மே பி ட்ரான் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஏற்கனவே. சரி. So database is a repository of collection of repository means encyclopedia. Encyclopedia எல்லாமே அதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். டேட்டாபேஸ் இஸ் லைப்ரரி அப்படின்னாவே லைப்ரரியில் எல்லாமே இருக்கும். லைப்ரரிக்கெல்லாம் லைப்ரரினா என்ன, அதுதான் என்சைக்ளோபீடியா, அதான் ரெப்போசிட்டரி. டேட்டாபேஸ் இஸ் a repository of collection of related data organized in a way that data can be easily accessed, managed and updated. ஸோ நம்ம மேனுவலாக ரெக்கார்ட் பண்ணுற எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரானிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம். அது ஏன் ஸ்டோர் பண்ணணும், கலெக்ட் பண்ணணும், டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா, ஆர்கனைஸ்டுனா ஸ்டோர்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இன் அ வே ஆஃப் டேட்டா தட் கேன் பி ஈஸிலி ஆக்சஸ், மேனேஜ் அண்ட் அப்டேட்டட். டேட்டாபேஸ் கேன் பி a software or hardware based with one sole purpose of storing data. ஸோ டேட்டாபேஸில் என்ன இருக்கும், ஹார்ட்வேர் இருக்கும், சாஃப்ட்வேர் இருக்கும். ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் தான், சாஃப்ட்வேருங்கிறது அந்த டேட்டா எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ்டு மேனரில் என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி திரும்ப என்ன பண்ணுது, தேவைப்படும் போது அப்டேட் பண்ணி ரிசல்ட்டை காமிக்கிறதுக்கு பேர் சாஃப்ட்வேர். ரெண்டும் சேர்ந்தது தான். ஸோ டிபிஎம்எஸ்னால் என்ன, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டேட்டான்னா என்ன, 1 மார்க் 2 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேட்டான்னா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்ன, டேட்டா பேஸ்னா என்ன. ஸோ இந்த டேட்டாவை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு பர்டிகுலர் இதில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் டேட்டா பேஸ். அதை ஸ்டோர் மட்டும் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுறது அப்படிங்கிற சொல்கிற சாஃப்ட்வேருக்கு பேர் டிபிஎம்எஸ். அந்த டிபிஎம்எஸ் ப்ராசஸிங் பண்ணி கடைசியாக நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு தான் வந்து என்னது, இன்ஃபர்மேஷன். So DBMS is a software that allows us to create, define, manipulate database. ஸோ டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் ஹவுஸாக வைக்கிறதுக்கு, அதை வச்சதை திரும்ப எடுத்து ஆக்சஸ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இது எல்லா வேலையும் சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் செய்யுது இல்லையா, அதுதான் டிபிஎம்எஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டாவை மட்டும் கலெக்ட் பண்ண அது டேட்டாபேஸ், அதை ஸ்டோர் பண்ணி தென் ப்ராசஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் டிபிஎம்எஸ். So DBMS provides us with an interface or tool to perform various operations to create database. அப்போ DBMS ஒரு டூல் என்ன பண்ணுது, அதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட், அதாவது நம்ம எப்படி டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்குள்ள டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ஸ்டோர் பண்ண டேட்டாவை எப்படி அப்டேட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது,
இது எல்லாத்தையும் செய்கிற அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து டிபிஎம்எஸ். ஸோ டேட்டா பேஸுக்குள்ளே டேட்டா எல்லாம் கொட்டி கிடக்குது. அந்த கொட்டி கிடக்கிற டேட்டாவை ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி ஆக்சஸ் பண்ணுற வேலையை செய்கிற சாஃப்ட்வேருக்கு பேர் தான் வந்து என்னது, டிபிஎம்எஸ். ஸோ டு பெர்ஃபார்ம் வேரியஸ் ஆப்ரேஷன் டு கிரியேட் டேட்டா பேஸ், ஸ்டோரிங் ஆஃப் data and for updating data etc. DBMS also provides protection and security to the data. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டேட்டாபேஸ்க்குள்ளே டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ள டேட்டாவை ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் ஆர்டரில் என்ன பண்ணி வைக்கிறது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லை, மேனிபுலேட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை என்ன பண்ணணும், ப்ரொவைட் செக்யூரிட்டி டு த டேட்டாபேஸஸ். அந்த என்டையர் டேட்டாபேஸ்க்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா அதுக்குள்ள டேட்டாவை கொட்டி வைக்கிறோம். ஸோ அதை அன்ஆத்தரைஸ்டு பேர்சன்ஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது, cannot see or view or edit or change or delete, எதுவுமே பண்ணிடக்கூடாது. இட் ஆல்சோ மெயின்டைன்ஸ் டேட்டா கன்சிஸ்டன்சி இன் கேஸ் ஆஃப் மல்டிபிள் யூசர்ஸ். சப்போஸ் ஒரு டேட்டா பேஸ்க்குள்ள இருக்கிற டேட்டாவை பல யூசர் ஷேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக முக்கியமான விஷயம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்ஸ், இந்த டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபாக்ஸ் ப்ரோ, டிபேஸ் எல்லாம் ஆரம்ப காலத்தில், டிபேஸ், ஃபாக்ஸ் ப்ரோலாம் ஆரம்ப காலத்தில் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர்ஸ். நாங்கள் காலேஜில் படிக்கும்போது, ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நம்ம இப்போ எஸ்கியூஎல் படிக்கிறோம். MySQL, SQL, MSSQL, இந்த மாதிரி நிறையா டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்துடுச்சு. ஸோ டேட்டாபேஸ்ங்கிறது வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தானா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து என்னென்னா, இதனுடைய வேலையை என்னென்னா ஒரு பர்டிகுலர் அதான் இன்ஸ்டியூஷன், இண்டஸ்ட்ரி, ஆர்கனைசேஷன் அல்லது கம்பெனி பற்றி எல்லா விஷயத்தையும் அதை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணும், வேறு எந்த வேலையும் செய்யாது. அதான் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர், டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு இதுக்கு என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்றைக்குமே ஃப்ரண்ட் எண்டு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணும். அதாவது இன்டர்ஃபேஸு எப்படி இருக்கணும், எந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும், எப்படியெல்லாம் கொடுத்தா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அந்த மாதிரி டிசைன் பண்ணுறது தான் ஃப்ரண்ட் எண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் டேட்டா பேஸ் அப்படிங்கிறது. அப்போ டேட்டா பேஸ் எப்பவுமே பேக் எண்ட் டூல்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்பவுமே ஃப்ரண்ட் எண்டு டூல். நம்ம ஃப்ரண்ட் எண்டு டூல் ஒன்று படிச்சிட்டோம், பைத்தான், C++ எல்லாம் படிச்சிட்டோம். பேக் எண்ட் டூல் தான் நம்ம என்ன படிக்கல. நீங்கள் லோயர் கிளாஸில் MS ஆக்சஸ்னு ஒரு சின்னதாக ஏதாவது படிச்சிருப்பீங்க, அவ்வளோதான். சரி, இந்த டேட்டா பேஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப தியரி கிளாஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான 3 மார்க் 5 மார்க் கொஷின். அதே மாதிரி அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொஷின். தென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ்ங்கிறது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின். ஸோ இது எல்லாமே தியரி தான், சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வாட் இஸ் டேட்டா, வாட் இஸ் இன்ஃபர்மேஷன், வாட் இஸ் டேட்டா பேஸ், வாட் இஸ் டிபிஎம்எஸ். இந்த நாளுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். டேட்டானா ரா ஃபேக்ட், ஏதாவது ஒரு டேட்டா, ஏதாவது ஒரு வேல்யூ, கம்ப்யூட்டர் மெமரியில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ தான் என்னது டேட்டா. இந்த மாதிரி 2 or more டேட்டாவை செட்டாக குரூப்பாக வச்சுட்டு பார்த்தோம்னா அதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன். அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும், அதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி டேட்டா ஒரு இடத்துல ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் டேட்டா பேஸ். அதை ஸ்டோர் பண்ணி திரும்ப ஆக்சஸ் பண்ண டேட்டா பேஸ்னு ஒரு மெமரியில் ஒரு ஏரியா க்ரியேட் ஆகும் கம்ப்யூட்டர் மெமரியில். அந்த மெமரியில் இந்த மாதிரி கலெக்ட் பண்ண டேட்டாவை கொண்டே ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி அப்டேட் பண்ணி தேவைப்பட்டால் அவுட்புட் கொடுக்குறோம், இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இந்த வேலையெல்லாம் செய்கிறதா வந்து என்னது டிபிஎம்எஸ். ஸோ மேனுவலாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிற டேட்டா பேஸை கம்ப்யூட்டர் மெமரிக்குள்ளே டேட்டா பேஸாக க்ரியேட் பண்ணி மேனிபுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் வந்து என்னது டிபிஎம்எஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிபிஎம்எஸ் மேனிபுலேட் பண்ணுற வேலை மட்டும் இல்லை, என்ன பண்ணணும், ரொம்ப முக்கியமானது செக்யூரிட்டியும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் நாளைக்கு பார்க்கலாம். டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது.
இப்போ ஃபாக்ஸ் ப்ரோ அண்ட் டிபேஸ் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் முதல்ல வந்த எலக்ட்ரானிக்கலாக எப்படி இந்த டேட்டா பேஸை ரெக்கார்ட் பண்ணிக்கிற டேட்டாவெல்லாம் கொண்டு கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணலாம், அது ஈஸியாக மேனேஜ் பண்ணலாங்கிறதெல்லாம் வந்தது முதல்ல ஃபாக்ஸ் ப்ரோ டிபேஸ். டிபேஸ்லேயே 1 2 3 ஃபாக்ஸ் பேஸ், ஃபாக்ஸ் ப்ரோ, ஃபாக்ஸ் பேஸ் வந்தது, அப்புறம் தான் ஃபாக்ஸ் ப்ரோ வந்தது. இதை பற்றி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் லிங்க்ஸ், நான் கொஞ்சம் வீடியோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். சரியா? ஃபர்தராக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்காக தேவைப்பட்டால் அதை பார்த்துக்குங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். எக்ஸாம்ஸினுடைய கீஸ் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸாமில் நடந்த கொஷின்ஸில் அல்ல அந்த ஆன்சர்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி பார்த்த கொஷின்ஸில் இந்த 4 தான்: டேட்டா, இன்ஃபர்மேஷன், டேட்டா பேஸ், டிபிஎம்எஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இவ்வளோ தான் அதில். மீதி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பி சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பை.